அது எல்லாம் ஒரு ஆர்வமுள்ள குழந்தை இரும்பை நீங்கள்தான் மிக வலிமையானவரா என்று கேட்டபோது துவங்கியது. இரும்பு சிரித்தது. இல்லை குட்டீஸ், தீ என்னை உருக்கிவிடும். அதனால் அந்த குழந்தை தீயை நோக்கி சென்றது. தீயே, நீங்கள் தான் மிக வலிமையானவரா? தீ பதிலளித்தது. நான் இல்லை, தண்ணீர் என்னை அணைக்க முடியும். பிறகு அந்த குழந்தை தண்ணீரை கண்டுபிடித்தது. தண்ணீரே, நீங்கள் தான் மிக வலிமையானவரா? தண்ணீர் சொன்னது, இல்லை, சூரியன் என்னை ஆவியாக்கிவிடும். அதனால் அவன் மேலே பார்த்து சூரியனை, நீங்கள் தான் மிக வலிமையானவரா என்று கேட்டான். சூரியன் சொன்னது, நான் இல்லை, மேகங்கள் என்னை மறைக்கின்றன. குழந்தை மேகத்தை நோக்கி ஓடினான். மேகமே, நீங்கள் தான் மிக வலிமையானவரா? மேகம் பதிலளித்தது, காற்று என்னை விரும்பும் இடத்துக்கு ஊதி அழைத்துச் செல்கிறது. அப்படியென்றால் நீங்கள் தான் மிக வலிமையானவர் என்று குழந்தை காற்றிடம் சொன்னது. காற்று சிரித்தது. இல்லை, மலை என்னை தடுத்து நிறுத்துகிறது. குழந்தை மலையை நோக்கி திரும்பினான். நீங்கள் தான் மிக வலிமையானவரா? மலை சொன்னது, இல்லை, மனிதன் என்னை உடைத்து விடுகிறான். அப்படியென்றால் மனிதன்தான் மிக வலிமையானவர் என்று குழந்தை சொன்னது. மனிதன் தலையசைத்தான். இல்லை குழந்தையே, மரணம் நம்ம எல்லோரையும் வெல்லுகிறது. குழந்தை அமைதியாகி மரணத்தை தேடி சென்றது. மரணமே, நீ எல்லோரையும் அழைத்துச் செல்கிறாய், அதனால் நீதான் மிக வலிமையானவன். மரணம் புன்னகைத்தது. 1000 ஆண்டுகளாய் நானே பெரியவன் என நினைத்தேன். அரசர் முதல் ஏழை வரை யாரையும் நான் விட்டதில்லை. மரணம் நின்றது. ஆனால் ஒருவன் மட்டும் தப்பினான். அவனை நான் எடுத்தேன். அவன் சிலுவையில் அறையப்பட்ட போது மகிழ்ந்தேன். 3ஆம் நாள் அவன் எழுந்தான். பூமி அதிர்ந்தது. என் வெற்றி பயமானது. அவன் என் சக்தியை உடைத்து என் திறவுகோல்களை பறித்து என்னை தலைவணங்கச் செய்தான். குழந்தை மெதுவாக, அவர் யார் என்று கேட்டது. மரணம் நடுங்கி பதிலளித்தது, இயேசு கிறிஸ்து, அவர்தான் மிக வலிமையானவர். நீங்கள் இயேசு மரணத்தை விட வலிமையானவர் என்று நம்பினால் கருத்துக்களில் ஆமென் என்று டைப் செய்து இந்த கதையை பகிருங்கள்.